தொழிற்சாலைகளுக்கு விற்கப்படும் பெட்ரோலின் விலை தொடர்ந்து கணிசமாக உயர்ந்து வருவது தொழில்துறையினருக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்த நிலையில் வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை கடும் உயர்வை சந்தித்து வருகிறது. இந்தியாவில் சாமானிய மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படாவிடனும் பிரீமியம் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல தொழிற்சாலைகளுக்கான டீசலின் விலை தொடர்ந்து கணிசமாக அதிகரித்து வருகிறது. வளைகுடாவில் போர் தொடங்கும் முன்பு ஜனவரி முதல் மார்ச் பாதி வரை தொழிற்சாலைகளுக்கான 1 லிட்டர் டீசல் 92 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மார்ச் 2ஆம் பாதியில் 1 லிட்டர் தொழிற்சாலை டீசலின் விலை 116 ரூபாயாக அதிகரித்தது. தற்போது அதன் விலை 1 லிட்டர் 140 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது 40% அதிகமான உயர்வாகும். தொழிற்சாலைகளுக்கான டீசலின் விலை உலக சந்தைக்கேற்ப உயர்ந்து வருவது தொழில்துறையினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு டீசல் ஏற்றுமதி செய்யப்படுவதை குறைக்க ஏற்றுமதி டீசலுக்கான வரியை 29 ரூபாய் 50 காசுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.